பொள்ளாச்சியில் இளம் பெண்களை ஆபாச படம் எடுத்த விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசுவை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பொள்ளாச்சியில் நூற்றுக்கணக்கான கல்லூரி மாணவிகள் மற்றும் இளம் பெண்களை ஆபாச படம் எடுத்து மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்ததாக சதீஷ், சபரீஷ், வசந்தகுமார் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசு தலைமறைவாக இருந்து வந்தார். அவரை பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்தனர். கைப்பற்றப்பட்ட செல்போன் மூலம் விசாரணை நடைபெற்றது. தேடப்பட்டு வரும் திருநாவுக்கரசு ஏற்கனவே ஒரு ஆடியோ வெளியிட்டிருந்தார். அதில் பல அரசியல் பிரமுகர்கள் வழக்கில் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசரை கைது செய்ய கோரி பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் பெண்கள் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு எகிரியது. இதற்கிடையே திருநாவுக்கரசு தனது 2வது ஆடியோவை வெளியிட்டார். அதில் பாலியல் விவகாரத்தில் தனக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என்றும் தனது உயிருக்கு ஆபத்து உள்ளதாகவும் போலீசில் சரணடைய இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தலைமறைவாக இருந்த திருநாவுக்கரசை தனிப்படை போலீசார் மகினாம்பட்டி என்ற இடத்தில் கைது செய்துள்ளனர். சிறு விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் நிதி உதவி வழங்கும் வகையில் பிரதம மந்திரி கிசான் சன்மான் நிதி என்ற திட்டம் அறிவிக்கப்பட்டது. தலா 2000 ரூபாய் வீதம் 3 தவணைகளாக இந்த தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் எனவும் கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் பிரதமரின் விவசாய உதவி திட்டத்தில் நிதி உதவி பெற திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி, கூடம்பட்டி பகுதியில் உள்ள விவசாயிகள் கிராம நிர்வாக அலுவலரான நடராஜ் என்பவரை அணுகி மனு அளித்தனர். அப்பொழுது அந்த விவசாயிகளிடம் கிராம நிர்வாக அலுவலர் நடராஜ் 200 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை லஞ்சம் வாங்கியுள்ளார். இந்த காட்சிகள் தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வந்த பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக மருத்துவர் ஒருவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியைச் சேர்ந்த 35 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் குடலிறக்க பாதிப்புக்கு சிகிச்சை பெற ஜிப்மர் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அங்கு பரிசோதனை செய்வதாக கூறி மருத்துவர் ஒருவர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் அலறி சப்தம் போட்டுள்ளார். இதனையடுத்து வெளியில் காத்திருந்த உறவினர்கள் அறைக்குள் நுழைந்து பார்த்தபோது அந்த பெண் அலங்கோலமான நிலையில் இருந்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணையும் அழைத்துக் கொண்டு தன்வந்திரி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன்படி மருத்துவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அரசு பள்ளி ஆசிரியரிடம் வனத்துறையினர் லஞ்சம் கேட்டு கடுமையாக தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது. ஆத்தூர் தம்மம்பட்டி அருகே உள்ள நினங்கரை பகுதியைச் சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியர் தேவேந்திரன். இவர் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு தனக்கு சொந்தமான தோட்டத்தை சீர் செய்திருக்கிறார். அப்போது ஜேசிபி வாகனத்தை அருகில் உள்ள வனப்பகுதி வழியாக கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதை அறிந்த தம்மம்பட்டி வனத்துறையினர் அனுமதி இல்லாமல் வனப்பகுதிக்குள் ஜேசிபி வாகனத்தை கொண்டு வந்து வனப்பகுதியை சேதப்படுத்தியதாக தேவேந்திரனுக்கு அபராதம் விதித்துள்ளனர். இதிலிருந்து விலக்கு அளிக்க தேவேந்திரனிடம் வனத்துறையைச் சேர்ந்தவர்கள் 50,000 ரூபாய் கேட்டு அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. வனத்துறையினர் லஞ்சம் கேட்ட ஆடியோ ஆதாரத்துடன் தேவேந்திரன் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் புகார் அளித்திருக்கிறார். இது குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வனத்துறையினரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே போலி ஆவணம் மூலம் நில மோசடியில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வீறு சின்னமால்புரத்தைச் சேர்ந்தவர் ஒச்சா மூப்பர். இவருக்கு சொந்தமான 3 ஏக்கர் நிலம் போலி ஆவணங்கள் மூலம் வேறு ஒருவருக்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் அந்த பத்திரத்தை வைத்து வங்கியில் சுமார் 7 லட்சம் ரூபாய் அளவில் கடன் பெறப்பட்டுள்ளதாகவும் ஒச்சா மூப்பர் போலீசில் புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் போலி பத்திரப்பதிவில் ஈடுபட்ட தும்மக்குண்டு கிராமத்தைச் சேர்ந்த கமலக்கண்ணன், வாலிப்பாறை கிராமத்தைச் சேர்ந்த ஜெயசீலன், சிறப்பாறை கிராமத்தைச் சேர்ந்த சோழிராஜா உள்ளிட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் அருகே தனியார் இரும்பு உருக்கு தொழிற்சாலையிலிருந்து 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இரும்பு பொருட்களை கடத்திய 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டையில் தனியாருக்கு சொந்தமான இரும்பு உருக்கு தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையிலிருந்து புதுச்சேரிக்கு லாரி மூலம் அனுப்பி வைக்கப்பட்ட 42 டன் எடை கொண்ட இரும்பு பொருட்கள் கடத்தப்பட்டது. இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கடத்தல் கும்பலை தேடி வந்தனர். இந்த நிலையில் கடத்தலில் ஈடுபட்ட 4 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் 3 பேரை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் ஆண்கள் விடுதியில் செல்போன்கள் மற்றும் லேப்டாப்புகளை திருடிய நபரை போலீசார் கைது செய்தனர். ரங்கப்பிள்ளை வீதியில் செயல்பட்டு வரும் அரவிந்தர் ஆசிரம ஆண்கள் விடுதியில் கடந்த 25ஆம் தேதி மர்ம நபர் ஒருவர் 5 செல்போன்,
ஒரு லேப்டாப் மற்றும் கை கடிகாரங்களை திருடி சென்றுள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்தனர். அதில் திருடிய செல்போன், லேப்டாப் ஆகியவற்றை கொண்டு செல்லும் மர்ம நபரின் காட்சிகள் பதிவாகி இருந்ததை போலீசார் கண்டறிந்தனர். சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்ட புதுவை போலீசார் தமிழக பகுதியான கிளியனூரை சேர்ந்த அருண் என்பவரை கைது செய்தனர். அவர் மீது ஏற்கனவே இருசக்கர வாகன திருட்டு வழக்கும் நிலுவையில் இருப்பது தெரியவந்துள்ளது.